Hi guys, welcome to Sisa Tamil. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஊட்டி பிளாக் பார்க்க போகிறோம். ஊட்டியில் இருக்க ஒரு போட்டிங் லொக்கேஷன். ஸோ இந்த போட்டிங்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ இன்றைக்கி போடுறோம். ஊட்டி போனீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஊட்டி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு வந்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வரும். அங்கேயே வந்து போட் ஹவுஸ் இருக்குது. இந்த போட்டிங் பிளேஸு ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம். ரூம் ஸ்டே பார்த்திங்கன்னா நியர்பை பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் எடுத்திருந்தோம் ஜங்ஷன். நாங்கள் லேக் வந்து ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சோம். ஏன்னா பின்னாடி பேக் சைடு இருக்குது, அது எங்களுக்கு தெரியல. பைக் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போட்டிங் மேப்பில் போட்டு அப்படியே சுற்றி வந்து போட்டிங் கிட்ட வந்து அது கடைசியில் வந்து எங்கள் ரூம் நியராக தான் 1 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது. வாக்கபிள்லேயே வந்துடலாம். நாங்கள் வந்து தெரியாமல் கூகுளில் போட்டு தெரியாமல் அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அதை ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றிட்டு அந்த போட்டிங்க்கு வந்தோம். அதனால் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் சப்போஸ் வந்து டூரிசம்ல எடுக்கிறீங்க இல்லை வந்து வெளி வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா வந்து நீங்கள் போட்டிங்க்கெலாம் போட் ஹவுஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா போட் ஹவுஸ் வந்து ஜங்ஷனில் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷனில் தான் இருக்குது. மெயின் ஏரியா பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸு. பஸ் ஸ்டாண்டில் வாக்கபிள் வந்தோன்னா 1 கிலோமீட்டர்லேயே வந்து போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போட் ஹவுஸ் வந்து பேக் சைடு தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து போட்டிங் போகலாம். ஸோ ரொம்ப பேக் சைடு இருக்கும். அது நிறைய ரூட் இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோவில் போனோன்னா இல்லை கார் அங்கே பிடிச்சி போனோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சுற்றி கூட்டு வந்து தான் விடுறாங்க. ஸோ இது பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து வாக்கபிள்லேயே போயிடலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகாது. ஸோ உள்ளே போனீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் உள்ளே இருக்குது. போட் ஹவுஸ்லேயே பார்க்கிங் இருக்குது. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகணுன்னே ஃபஸ்ட்டு வந்து 15 ருபீஸ் கேட்குறாங்க. அது எதுக்குன்னா உள்ளே இருக்கிற போட்டிங் இருக்கிற இடத்துல பார்க் ஒன்று இருக்குது. ப்ளே பார்க் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ட்ரெயின் அந்த மாதிரி சுற்றி காட்டுற மாதிரி அந்த லேக் ஒட்டியே இருக்குது. அதுக்கு வந்து 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஸோ சில பேர் வந்து போட்டிங் போக வேண்டாம், சும்மா போட்டிங் மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரணும், உள்ள பார்க்கில் மட்டும் நம்ம போகிறதுக்கு 15 ருபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போட்டிங்க்கு வந்து தனி சார்ஜஸ் இருக்குது. மினிமம் 350 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரைவேட்டாக தான் எடுத்து நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் இது கிடையாது. அது வந்து மினிமம் 4 பீப்புளுக்கு வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 800 அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன போட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து கேஷ் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. போட்டிங் உள்ளே வந்து கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து கூகுள் பேவும் அக்செப்ட் பண்ணல, கார்ட்ஸும் அக்செப்ட் பண்ணல, ஒன்லி கேஷ் தான். நான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நாங்கள் கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நான் வந்து கூகுள் பே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கேஷ் எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. இல்லைன்னா கார்டு யூஸ் பண்ணுவோம். கேஷ் எங்கேயுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து கார்டு கேட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த கார்டு வந்து சேஞ்சு வந்து எங்ககிட்ட அந்த அளவுக்கு சேஞ்ச் இல்லை, கையில் அவ்வளோ சேஞ்ச் இல்லை. ஏன்னா பார்க்கிங்கில் இருந்தால் கூட ஒரு டீ கடையில் டீ குடித்தா கூட நாங்கள் கூகுள் பேலேயே பே பண்ணிடுறோம். ஆனால் அந்த இடத்துல ஏன் அவங்க கேஷ் மட்டும்தான் அலௌடுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த கேஷ் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா 350 ருபீஸ் தான் வந்து போட்டிங்க்கு. 700 நம்ம கிட்ட வாங்குவாங்க. அது டோக்கன் அட்வான்ஸ் டெபாசிட் மாதிரி 700 வாங்குறாங்க. அதில் 350 மட்டும்தான் வந்து போட் சார்ஜ். நம்ம ½ ரிட்டர்ன் வரலன்னா 700 அவங்க ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. இல்லை நம்ம ½ கரெக்டாக வந்துட்டோம்னா 350 ருபீஸ் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக மேபி அவங்க வந்து கூகுள் பே கார்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சீரியஸ்லி. அந்த கேஷ் 700 வந்து வெறும் கேஷ் மட்டும் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அங்கே பக்கத்தில் இந்த கடையில் வந்து நான் போய் கூகுள் பே பண்ணிவிட்டு, ஏன்னா 600 தான் கையில் இருந்தது, மிச்செல்லாம் அக்கௌண்ட்டில் இருந்தது. நான் கூகுள் பே பண்ணுறதுனால நம்ம ரொம்ப காசு கையில் வச்சுருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அங்கே கூகுள் பே அந்த ஷாப்பில் போயிட்டு 4 ஷாப்பில் கேட்டால் அவங்க இல்லை அப்படி, ஏன்னா யாருமே தரமாட்டாங்க இல்லையா. அவங்ககிட்ட வாங்கினா வேணால் தருவாங்க. நம்ம எதுவுமே வாங்க அப்படி திடீர்னு போயிட்டு நான் கூகுள் பே பண்ணுறேன் நீங்கள் காசு கொடுனா யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளா இருந்தாலுமே கொடுக்க மாட்டோம். ஷாப்பில் மட்டும் ஒரு துணி கடந்தது, அங்கே மட்டும் வந்து ஃபஸ்ட்டு கேட்டோன்னே இல்லை சொல்லிட்டாங்க, சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி போட்டிங் போனோம், எங்ககிட்ட 600 தான் இருக்குது, அவங்க ஏதோ கேஷாக கேட்குறாங்க. நான் கூகுள் பே பண்ணுறேன் 100 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க வந்து சரி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக போட்டிங் போயிருக்க முடியாது. ஏன்னா அவங்க கேஷாக தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து கூகுள் பே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிடலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 200 மட்டும் கையில் வச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப, ஏன்னா இப்போ எல்லாமே கூகுள் பே கார்டு டிஜிட்டல் இந்தியா ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து கேஷ் மட்டும் சொன்னது வந்து திடீர்னு கேஷ் மட்டும் கொடுங்க இல்லைன்னா போக முடியாதுன்னும் போது ரொம்ப இதுவாக இருந்தது. நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து கேஷோட போங்க. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கேஷ் தேவைப்படுது. ஏன்னா டெபாசிட் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து 700 வந்து 350
750 போட்டு கேட்குறாங்க. இன்னும் 800 போட்டுக்கெலாம் டபுளாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது நான் கேட்கல. நாங்கள் 3 பேர் போனனால நாங்கள் 4 பேர் போகிற போட் தான் சூஸ் பண்ணோம். ஸோ போட்டிங் போகிறதுக்கு தனி சார்ஜ். ஃபஸ்ட்டு அந்த பார்க்குள்ளே என்ட்ரி ஆகுனா தான் நெக்ஸ்ட் நம்ம அந்த போட்டிங் உள்ளே போக முடியும். ஸோ என்ட்ரி ஆகுது 15 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர் 30 ருபீஸ் வந்துடுது. பசங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து 10 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அதுவே ஒரு 50 ருபீஸ் வந்தது உள்ளே போனோன்னா. அதுக்கப்புறம் தான் போட்டிங்க்கு தனியாக நம்ம சார்ஜ் வாங்கணும். இல்லை எனக்கு போட்டிங் போக வேண்டாம்னா அங்கேயே கொஞ்சம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, குட்டி குட்டியாக. அது கேஷ் வாங்குறாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த ரைட்ஸ் போல் நாங்கள் உள்ள போட்டிங் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டிங் தான் போனோம். ஆனால் போட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. லேக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருந்தது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெருசாக இருந்தது. ரொம்ப அழகாக ஃபுல்லாக ட்ரீக்கு நடுவில் அந்த கூலிங்கான பிளேஸில் நல்லா இருந்தது அந்த போட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் அந்த போட் பார்த்திங்கன்னா ஒரு போட்டும் வந்து ஒரு டிசைனில் இருக்குது. நிறைய டிசைனில் இருக்குது போட்டு. ஸோ அந்த போட் பார்த்திங்கன்னா 1/2 hour தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 30 minutes தான் யூஸ் பண்ண முடியும். 31 minutes நம்ம வந்தால் கூட 350 ருபீஸ் அவங்க தரமாட்டாங்க திருப்பி. ஸோ அதனாலே நாங்கள் டைம்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அந்த டைம்லேயே வந்து நம்ம போகணுன்னு இருக்குது. மோட்டர் போட் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி ரேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உள்ள என்ட்ரி லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க லைஃப் ஜாக்கெட்ஸ். அது சைஸில் இருக்குது. 4 இதுவாக டிவிஷன் பண்ணியிருந்தாங்க போட்டு உள்ள என்ட்ரி. 4 போட்ஸ்க்கு ஒரு இடம், மோட்டர் போர்டுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி 4 இடம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த 4 பேர் போகிற போட்டு நாங்கள் போனோம். நாங்கள் வந்து பெடலிங் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். பெடல் பண்ண ரொம்ப எனர்ஜி தேவைப்பட்டது. ஸோ பெடல் பண்ணி ரொம்ப எனர்ஜி தேவைப்பட்டது. நான் பண்ணல பெடலிங். ஆனால் நல்லா பெடலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெடலிங் வந்து என் சன்னும் என் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெடலிங்கு. நான் பெடலிங்லாம் பண்ணல. ஸோ நல்லா அழகாக இருந்தது. லேக்கில் வந்து அமைதியாக அந்த போட்டிங் நல்லா அழகாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கண்டிப்பாக அந்த போட்டிங் போங்க. ஆனால் வந்து கேஷோடு போங்க. கேஷோடு போகலன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த டைமில் போயிட்டு அங்கே கூகுள் பே பண்ணிவிட்டு பக்கத்து கடையில் போய் நம்ம கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி அது வந்து நம்மளாக இருந்தாலும் அதை தரமாட்டோம். அந்த மாதிரி நம்மளே அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே வாங்காமல் வந்து நீங்கள் கூகுள் பே பண்ணுறேன் எனக்கு காசு கொடுங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஸோ அட்லாஸ்ட் எனக்கு வந்து கொடுத்தாங்க ஒருத்தவங்க. அது அவங்க கொடுக்கலன்னா நாங்கள் போட்டிங்கே போயிருக்க முடியாது. டைமிங் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த 1/2 hourக்குள்ளே வந்து போயிடணும். நாங்கள் 10 minutes முன்னாடியே வந்து நாங்கள் ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். ஐ மீன் அந்த பிளேஸ் பேக் டு த பிளேஸ்க்கு நாங்கள் வந்து பெடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த டைம் போகணும். இல்லைன்னா அது வேஸ்ட்டாக தான் 350 போவோம். ஸோ அதனால் வந்து அவங்க முன்னாடி நாங்கள் உள்ள நம்ம போட்டில் ஏறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பஞ்ச் பண்ணுறதுல கரெக்டாக டைம் இருக்கும். நாங்கள் கரெக்டாக வந்து பெடலிங் பண்ணிவிட்டு கரெக்டாக 30 minutesல நாங்கள் போயிட்டு அந்த பஞ்ச் பண்ணிட்டோம். 30 minutes ஆகிடுச்சு. கரெக்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அந்த க்ரீன் கலரில் ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம கேஷ் வந்து ரிட்டர்ன் வாங்கணும். ஸோ அந்த பஞ்ச் பண்ண டிக்கெட்டை காமிச்சு திருப்பி எடுத்துமே கொடுத்தோன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய போட்ஸ் இருந்தது. பெடலிங் போட்ஸ் இருந்தது, மோட்டர் போட்ஸ் இருந்தது, ஒரு 10 பேர் போகிற மாதிரி போட்ஸ் இருந்தது. ஸோ நிறைய விதமான போட்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பெடலிங் தான் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் காமாக நம்மளுக்கு ஏற்ற இடத்துக்கு போயிட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துக்கலாம். நம்ம மோட்டரில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி ஒரு சுற்று அப்படி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இந்தமாதிரி பெடலிங் போனால் நம்ம ஃபேமிலி மட்டும் வேறு யாரும் இல்லாமல் ப்ரைவசியாக போயிட்டு வரலாம். ப்ரைவசி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெடல் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய போட்ஸ் இருந்தது. ஸோ இதுதான் ஊட்டி போட் ஹவுஸோட வீடியோ. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அது ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கேஷ் வேணும். வேறு எந்த இடத்துக்கும் கேஷ் தேவையில்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம கூகுள் பே கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ்க்கு கண்டிப்பாக கேஷ் தேவை. இப்போ பெரிய ஃபேமிலியாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக 2000-2500 கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க கையில் கேஷாக. அங்கே வந்து கண்டிப்பாக கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கூகுள் பே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.